தொகுதியின் கள நிலவரம் எப்படி உள்ளது என்பதை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் 13வது உள்ளது விழுப்புரம். விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் 14,94,259 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் 7,40,412 பேர் ஆண்கள், 7,53,638 பேர் பெண்கள், 209 பேர் மூன்றாம் பாலினத்தவர். பட்டியல் இனத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட இத்தொகுதியில் கடந்த முறை நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்றார். இம்முறை அவர் அதே கூட்டணியில் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் விழுப்புரம், பானூர், திண்டிவனம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய 6 பேரவைத் தொகுதிகள் உள்ளன. இதில் திண்டிவனம், பானூர் தொகுதிகளில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருந்த நிலையில் மற்ற 4 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருந்தது. விழுப்புரம் பகுதி குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெறவில்லை என்றும் இதை சரி செய்ய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் தொகுதிவாசிகள் கூறுகின்றனர். விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் தேவைப்படுவதாகவும் கோரிக்கைகள் உள்ளன. திருவண்ணூர் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இதுபோல் பல தடுப்பணைகள், ராகவன் வாய்க்கால், மலட்டாறு, பாம்பன் வாய்க்கால் இதெல்லாம் தூர்வாரினாக்கா கிட்டத்தட்ட 20,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். அவ்வளோ எண்ணிலா திட்டங்கள் இருக்குது. விழுப்புரம் டு திருக்கோவிலூருக்கு பிரதான சாலையை 4 வழி சாலையாக மாற்றி அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கணும். நீர்நிலைகளை தூர்வாறுதல், சாலைகள் மேம்பாடு போன்ற கோரிக்கைகளையும் தொகுதிவாசிகள் முன்வைக்கின்றனர். இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு 200-300 கிராமம் முழுமையான விவசாயம் தான். அந்த விவசாயத்தை செய்கிற பெருமக்கள்லாம் கம்போ, கேழ்வரகோ, நெல்லோ இதெல்லாம் கொண்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கமிட்டி இருக்குது அறம்கண்டு நல்லூரில். அதுதான் காலங்காலமாக அங்கே தான் மக்கள்லாம் அந்த பொருள்லாம் ஏற்றின்னு போய் விற்பனை கூடத்தில் உரிய விலை கிடைக்காமல் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. காரணம், இந்த 200-300 கிராம மக்களும் அங்கே போய் இருக்கிறதுனால முதல்ல அந்த பொருளை கொண்டு போய் அங்கே வைக்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்குது. அந்த இடத்தை விரிவாக்கம் பண்ணணும். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பெரிய அரசு மருத்துவமனையான முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை தரம் திருப்திகரமாக இல்லை என்ற புகாரும் இருந்து வருகிறது. முண்டியம்பாக்கம் தலைமை மருத்துவமனையில் எவ்வித போதுமான வசதியும் இல்லை. அங்கே மருத்துவர்களும் சரிவர நோயாளிகளை கவனிப்பதும் கிடையாது. போதிய மருந்து மாத்திரைகளும் கிடையாது. அங்கே போதிய உபகரணங்களும் எதுவும் கிடையாது. இது சம்பந்தமாக விழுப்புரம் தொகுதி வருகின்ற அந்த பாராளுமன்ற தொகுதி அமைச்சர்களிடம் பலமுறை நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். அவர்கள் சரியாக நாங்கள் செய்கிறோம் என்று வாயளவுக்கு மட்டுமே வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை செயல்முறைப்படுத்துவது. மரக்காணம் பகுதியில் மீனவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று அப்பகுதி மீனவ சமூகத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். மீனவர்களுக்கு இங்கு ஒரு லேஞ்ச் ஒன்று அமைச்சு மரக்காணம் பகுதி மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு, சுதந்திரமாக எளிமையாக அந்த மீன்களை பதப்படுத்து பிடிப்பதற்கு மற்ற தேவையான உபகரணங்களை செய்வதற்கு இங்கே ஒரு லேஞ்சை நிறுத்துவதற்கு துறைமுகம் நடத்த வருகின்ற பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஒரு லேஞ்சை நிறுத்துவதற்கு ஏதுவாக ஒரு துறைமுகம் ஏற்படுத்தி தந்தால் மிக்க நல்லாயிருக்கும். மீன் பதப்படுத்துவதற்கும் ஒரு சரியான இடவசதி செய்து கொடுத்தா இந்த பகுதி மக்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. விழுப்புரத்தில் விளையும் வேளாண் பொருட்களை சார்ந்த உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இத்தொகுதியில் பரவலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் முத்துக்குமரன் மற்றும் தமிழரசன்.